ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூரில் ஒரே வீட்டில் 30 வாக்காளர்கள் இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூரில் 84வது வாக்குச்சாவடியில் வீட்டு எண் 11இல் 30 வாக்காளர்கள் உள்ளதாகவும் ரஃபியுல்லா என்ற பெயரில் 3 வாக்காளர்கள் இருப்பதாகவும் பாஜக எம்பி பேசியதை தமிழக பாஜக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. இதற்கு அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் அளித்த விளக்கத்தில் அந்த வீடு அடுக்குமாடி குடியிருப்பு என்று தெளிவுபடுத்தியுள்ளது. வரிசை எண் 40 முதல் 75 வரையில் உள்ள வாக்காளர்கள் 11 எண் கொண்ட AS வீனஸ் கோர்ட் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருவதாகவும் ரஃபி என்பவரின் பெயரில் 3 வாக்காளர்கள் இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. அந்த வகையில் வாக்குச்சாவடி எண் 157இல் ரஃபியுல்லா பெயர் தந்தை, கணவர் என்ற இடங்களில் வருவதாக தெரிவித்த தகவல் சரிபார்ப்பகம் அந்த குடியிருப்பில் இஸ்லாமியர்கள் மட்டுமே வசிப்பது போன்ற தவறான பிரச்சாரத்தை பாஜக மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தருமபுரியில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற ரோட் ஷோ நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடந்தது. தருமபுரி மாவட்டத்தில் இன்று நடைபெறவுள்ள அரசு விழாவில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் இரவு தருமபுரி வந்தடைந்தார். அவருக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வரவேற்பு அளித்தனர். பின்னர் தேவரசம்பட்டியிலிருந்து அரசு கலைக் கல்லூரி வழியாக சுமார் 4 கிலோமீட்டர் நடந்த ரோட் ஷோவில் முதல்வர் ஸ்டாலின் காரில் இருந்தபடி சாலையோரம் இருந்த பொதுமக்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் வணக்கம் செலுத்தியவாறு சென்றார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரையை தொடங்க உள்ளார். பீகாரின் ரோஹ்தாஸ் பகுதியிலிருந்து யாத்திரை தொடங்குவதாகவும் மொத்தம் 16 நாட்கள் 1300 கிலோமீட்டர் யாத்திரை நடைபெறவுள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கு எதிராக ராகுல் காந்தி இந்த பேரணியை நடத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை விமர்சித்துள்ள பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத், அரசியலமைப்பை அவமதிக்கவும் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தவும் ராகுல் காந்தி இதுபோன்ற பாத யாத்திரைகளை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதனால்தான் ராகுல் காந்தி தொடர்ந்து தோல்வியடைவதாகவும் பாஜக எம்பி கூறியுள்ளார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.